வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Nikon Z5 பற்றின ப்ரிவ்யூ. ஸோ Canon EOS R5 லான்ச் பண்ணி ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ R5 Z5 நினச்சதும் இன்னும் இதுவும் ஒரு ஹை எண்ட் கேமரான்னு நினச்சிருப்போம். பட் இது ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி லெவல் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவலுங்கிறது அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய சென்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24.3 மெகா பிக்சல் CMOS சென்சர். இது வந்துட்டு பழைய மாடல் சென்சர். ஸோ இப்போ லேட்டஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் சைடு இலுமினேட்டட் BSI சென்சர் சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் இது பழைய மாடல் CMOS சென்சர். ஸோ Nikon D750ஸில் இருக்கக்கூடிய சென்சர் இது. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இமேஜ் ப்ராசர் பார்த்திங்கன்னா XSpeed 6 இமேஜ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக ஃபஸ்ட் இந்த கேமராவோட பாடியை பார்த்திங்கன்னா Z6 அப்படியே ரெப்ளிகா மாதிரி இருக்கும். ஸோ Z6க்கும் Z5க்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாடி வைஸ் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Z6ல் மேலே ஒரு சின்ன ஒரு LCD டிஸ்பிளே மாதிரி இருக்கும். அது Z5ல் கிடையாது. ஸோ Z5ல் அந்த இடத்துல வந்துட்டு கமாண்ட் டயல் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் கமாண்ட் டயல் ஷட்டர் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா Z6 வந்துட்டு மெக்னீஷியம் அலாய் பாடி. இது வந்துட்டு மோஸ்ட்லி பிளாஸ்டிக் தான். ஸோ ஆப்வியஸ்லி காஸ்ட் குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு ரீசன் நிக்கான் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Z6க்கும் Z5க்கும் ஏன் ஒரே மாதிரி பாடி வச்சுருக்கோன்னா, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்னொரு வகையான காஸ்ட் கட்டிங் இது. ஃபோட்டோகிராஃபர்ஸான நமக்கு அது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் Z6 வச்சுருந்தாலும் Z5 வச்சுருந்தாலும் இல்லை நீங்கள் Z6 வச்சுருந்துட்டு Z5 ஒரு பேக்கப் கேமரா வச்சுருந்தாலும், நீங்கள் 2 கேமராவுக்கு மாறும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருக்கும் யூஸ் பண்ண, எர்கனாமிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ இது நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஃபோட்டோகிராஃபர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இதை நிக்கானோட டேர்ம்ஸில் வந்துட்டு VR சொல்லுவாங்க, வைப்ரேஷன் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய VR எனேபிள் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 5 ஸ்டாப்ஸ்லேருந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ VR இல்லாத லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 ஸ்டாப் வரைக்கும் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா VR எனேபிள் லென்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கூடவே கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி அவங்க அதை எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவோட ISO ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 to 51,200. ஸோ இதுவும் Z6 மாதிரி தான். ஸோ அடுத்து இதனுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா 273 AF பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஃப்ரேமை கவர் பண்ணிட்டுது. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பார்த்திங்கன்னா இதுவே போகும். 100% கவரேஜுங்கிறது ரொம்ப ரேர் கேஸில் தான் தேவைப்படும். ஸோ 90% கவரேஜுங்கிறதே மோர் தென் எனஃப் நிறைய சிச்சுவேஷனுக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அனிமல் டிடெக்ஷனும் இருக்குது இதில். ஸோ நம்மள ஐ டிடெக்ஷன், ஃபேஸ் டிடெக்ஷன்னா ஹியூமன்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகும், அனிமல்ஸ் பெட்ஸ்க்கெலாம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போது நிறையா கம்பெனிஸ் அதை கொண்டு வராங்க. ஸோ நிக்கானும் இதை கொண்டு வந்திருக்காங்க, அனிமல் டிடெக்ஷன் இதில். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 2 மெமரி கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு UHS 2 சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது வந்துட்டு மெயினாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா ஸோ யூஸ்வலாக ஒரு நல்ல பேக்கப் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போதே 2 கார்ட்லையும் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கார்டில் ரா, ஒரு கார்டில் JPEG அந்த மாதிரி ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உடனே JPEG டெலிவர் பண்ணிக்கலாம், ரா பொறுமையாக எடிட் பண்ணி அப்புறம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா இதில் வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 4K 30p வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ 4K எடுக்க போயிட்டிங்கனாலே நீங்கள் 4K எடுத்திங்கன்னா தெரியும் ஸோ எவ்வளோ டேட்டா கன்சியூம் ஆகும்னு. ஸோ அதனாலேயும் இந்த 2 மெமரி கார்ட் ஸ்லாட் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஒரு கார்டு ஃபில்லாக அடுத்த கார்டு நம்ம ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதனோட வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 4K 30p வரைக்கும் எடுக்கும். அதே மாதிரி HDயில் 60p வரைக்கும் எடுக்கும். ஸோ நீங்கள் 4K ஷூட் பண்ணும்போது மட்டும் ஒரு 1.7x க்ராப் அப்ளை ஆகும். ஃபுல் சென்சர் ரெக்கார்ட் பண்ணாது. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் 4Kயில் வந்துட்டு நீங்கள் ஹை டேட்டா ரேட்டில் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் HDயில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நார்மல் டேட்டா ரேட், ஹை டேட்டா ரேட்னு 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிக குவாலிட்டி தேவையில்லை நீங்கள் நார்மலில் ஷூட் பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஹையில் ஷூட் பண்ணலாம். பட் 4Kயில் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஹையில் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க ஐபிஸ் கூட சேர்த்து 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் கூட சேர்த்து இந்த 4K வீடியோஸ்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான வீடியோ கிடைக்கும். ஸோ அந்த ஷேக்ஸ்லாம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், ரொம்ப தெரியாது. நீங்கள் கிம்பால்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் கேமரா ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி நல்லா ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் இதை யூஸ் பண்ணி. இதனுடைய பேட்டரி பார்த்திங்கன்னா சேம் பழைய Z6ல் இருக்கக்கூடிய அதே ஃபார்ம் ஃபேக்டர் உள்ள பேட்டரி. பட்
கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பேட்டரி சைஸ் பட் இம்ப்ரூவ்ட் கெப்பாசிட்டி. அடுத்து இதனுடைய பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா 470 ஷார்ட்ஸ் எல்சிடியில் 390 ஷார்ட்ஸ் இவிஎஃப் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ஆப்வியஸாக யூஸ் கேஸ் தகுந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி மாறும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஎஸ்பி-C போர்ட் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்துட்டு இது மூலிமா உங்கள் கேமராவை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூஎஸ்பிலேருந்து உங்கள் கேமராவுக்கு யூஎஸ்பி-C போர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும். ஸோ மிரர்லெஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் வந்துட்டு நிற்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் வீடியோலாம் நிறைய எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரமாக இறங்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஷூட் பண்ணும்போதே நீங்கள் யூஎஸ்பி-C வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கம்பேட்டபிள் பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஷூட் பண்ணும்போதே பவர் பேங்க்கை யூஎஸ்பி-Cயில் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் ஷூட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸாக இருக்கும். இது ரொம்ப நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக. அஃபிஷியலாக இன்றைக்கி லான்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா August 27 சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 1,13,995. ஸோ 1,00,000க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் இன்னும் என்ன என்ட்ரி லெவல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது என்ட்ரி லெவலுங்கிறது அவங்க ஃபுல் ஃப்ரேம்க்கு என்ட்ரி லெவல் கேமராவாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவல்னால் பிகினர்ஸை குறிக்கலைங்க. ஃபுல் ஃப்ரேம் மோட்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா, ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா, ஸோ அதுக்கு இது ஒரு என்ட்ரி லெவல் கேமராவாக அவங்க அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடவே இன்னொரு லென்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக. நிக்கான் 24-50mm f4 6.3. ஸோ இந்த கிட் லென்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் மிரர்லெஸ் லென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து 1,36,995 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 1,00,000க்கு மேலே உங்கள் பட்ஜெட் இருக்குன்னா அந்த ரேட்டுக்கு இது நல்ல ஃபீச்சர் உள்ள கேமரா. இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.